Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த மாலை வேளையிலே மீண்டுமாய் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய வேத பாடத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இதுவரை வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 16 அதிகாரங்களை தியானிக்க ஆண்டவர் நம்ம மேல் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 7 கலசங்களை குறித்து பார்த்தோம். பவுல்ஸ், ஒரு ஜாடி மாதிரி இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலசத்திலும் என்ன இருந்தது, அதை தூதன் எங்கே ஊற்றுகிறான், என்ன சம்பவிக்கிறது என்கிற காரியங்களை நாம் 16ஆம் அதிகாரத்தில் மிக விரிவாக தெளிவாக நாம் பார்க்க முடிந்தது. 17ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு ஒரு சிறிய முன்னுரையை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. ஓகே, இப்ப இந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒரு தூதன் யோவானிடத்துல வந்து பேசுகிறான். இந்த 17ஆம் அதிகாரம் முழுவதும் எதை பற்றி சொல்லப்பட்டது என்று சொன்னால், பாபிலோனை பற்றி சொல்லப்பட்ட விஷயம். தி சிட்டி ஆஃப் பாபிலோன். அது எப்படிப்பட்ட நகரம்? ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருந்தால் அதில் என்னென்ன காரியங்கள் இருக்கும், எப்படி இருக்கும் என்கிற விஷயங்களைத்தான் நீங்கள் 17ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கிறீர்கள். இந்த 17ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட பாபிலோனை பற்றி சொல்லப்பட்ட காரியங்களை நாம் புதிய ஏற்பாட்டிலே படிப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களிலே சில வசனங்களை, சில நூல்களில் சொல்லப்பட்ட பாபிலோனை பற்றி சொல்லப்பட்ட காரியங்களை முதலாவது நாம் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். அதை உங்களுடைய தியானத்திற்காக நான் விட்டுவிடப் போகிறேன். பாபிலோனை பற்றி முதல்ல எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகம புஸ்தகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் தெளிவாக நிறுத்தி 1 முதல் 9 வசனங்களை நிதானமாக வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 9வது வசனம் வரை இருக்கும் பகுதிகளுக்கு நேராய் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நிதானமாக வாசிக்க கேட்கலாம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இது செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். பாபேல் தான் பாபிலோனானது. அதை நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் இந்த பாபேல் கோபுரம் என்று சொல்லி நாம் பார்த்தால், நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய கோபுரத்தை தான் நீங்கள் பிக்சர்ல பார்ப்பீங்க.
பார்த்துருக்கீங்களா நீங்க? பாபேல் கோபுரம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு பெரிய உயரமான ஒரு கோபுரத்தை படத்துல மேப்ல இவளெல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா கூட வரும்னு நினைக்கிறேன், பாபேல் டவர் அப்படின்னு சொன்னா. ஆனா ஒரிஜினலா டவரே கட்டல. அதுதான் உண்மை. அவர்கள் கட்டத் தொடங்கினார்கள். அப்பொழுதே ஆண்டவர் என்ன பண்ணி விட்டார்? பாஷையை தாறுமாறாக்கி விட்டார். வசனமே சொல்லுகிறது, 8வது வசனம் 11:8, அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். அப்ப இந்த பாபேல்ங்கிற ஒரு கோபுரம் இருந்ததா? இல்ல, அவர்கள் கட்டவே இல்லை. அவர்கள் கட்ட ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தர் அதை தடுத்து விட்டார். அவர்கள் கட்டியிருந்தார்கள் என்று சொன்னால் அதில் ஏறி இருப்பாங்க. நீங்க எங்கேயாவது அது கட்டினதை ஆண்டவர் இடித்தார், அது கீழே விழுந்தது, ஆண்டவர் அதை இடித்து போட்டார், அப்படி எங்கேயாவது இருக்கா? இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ஃபர்மேஷன், நம்ம சில விஷயங்களை நம்ம அசம்ஷன்லேயே மைண்டில் வச்சு படிக்கிறதுனால சில விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதாகமத்திற்கு வெளியே தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் வேதாகமத்தில் பாபேல் என்று சொல்லப்பட்ட இடம்தான் பாபிலோன். இந்த பாபிலோன் ஆதியிலேயே கர்த்தர் ஜனங்கள் ஒன்றாக கூடி ஒருமித்து இருக்கலாம், பெருவெள்ளத்திற்கு தப்பிப்பதற்கு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டலாம் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அங்கேயே அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கினார். அவர்கள் அங்கிருந்து சிதறி போனார்கள் என்று சொல்கிற முதல் தகவலை, பாபிலோனை பற்றி சொல்லப்பட்ட முதலாவது விஷயத்தை நாம் ஆதி ஆகமத்தினுடைய ஆரம்பத்திலேயே படிக்கிறோம். அடுத்தது நாம் படிக்க வேண்டியது தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் படித்துவிட்டு அதற்கு பிறகு வெளிப்படுத்தல் 17 என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் முதல் வாசிக்க கேட்கலாம். தானியேல் 4:29 துவங்கி. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷர் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. இந்த வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள், எவ்வளவு பெருமைக்குரிய வார்த்தைகளாக நேபுகாத் நேச்சாரினுடைய வாயிலிருந்து வருகிறது என்பதை பாருங்கள். பாபிலோன் ராஜ்யத்தினுடைய அரண்மனையில் மேல் நான் உலாவிக் கொண்டிருந்தேன். என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னேன். அப்பவே கர்த்தர் சொல்லிட்டார், இல்லப்பா நீ கீழே விழப் போற. அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்கிற காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டார். பாபிலோனின் தொங்குதோட்டம் என்று அழைக்கப்படுகிற உலக அதிசயங்களில் ஒன்றான ஒரு மிகப்பெரிய விஷயம் பாபிலோனிலே நேபுகாத் நேச்சாரினுடைய காலத்தில் இருந்த ஒரு நகரம். ஈராக் தேசத்தை ஆட்சி செய்த சதாம் ஹுசேன் நான் நேபுகாத் நேச்சாரினுடைய வாரிசு என்று சொல்லி தன்னை அறிவித்தார். உண்மையோ பொய்யே தெரியாது. அது அவ்வளோ பெரிய பிளட் லைன் இவரை விட கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. ஆகினால் நான் யாருக்கும் அடிபணிய மாட்டேன் என்கிற வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வந்ததை நாம் கேட்டோம். இந்த ராஜ்யங்கள் எப்படி ஒன்றுமில்லாமல் போயின என்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லும் பொழுது பாபிலோனை மையப்படுத்தி ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது என்று சொன்னால், இவர் இருப்பது ஏசியாவில், ஏசியா மைனர் அந்த 7 சபைகளுக்குள்ளாக இவர் இருந்து கொண்டிருக்கிறார். 10 முதிவிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். பாபிலோன் கடல் கடந்து எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறது. ஆனால் பாபிலோனை மையப்படுத்தியே தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த பாபிலோன் ஆதியிலும் தானியேலுடைய காலத்திலும், அதாவது இஸ்ரவேல் மக்கள் யூதா கோத்திரம் சிறைப்பட்டு போய் பாபிலோனில் அவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அந்த சிறையிருப்பில் இருக்கிற அந்த பாபிலோனை பற்றிய தானியேலினுடைய வார்த்தைகளை நீங்கள் இங்கே கேட்டீர்கள். அதை தொடர்ந்து 34வது வசனம் முதல் 37வது வசனம் வரை வாசிக்க கேட்கலாம். நேபுகாத்நேச்சாரினுடைய வாயின் அறிக்கை எப்படி இருக்கிறது என்பதை கவனியுங்கள். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். கடைசியா நேபுகாத்நேச்சாருடைய வார்த்தைகள் இதுதான்: பெருமையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். ஆகினால நம்முடைய வாழ்க்கையில பெருமை இருக்கக்கூடாது என்பதற்கு நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. அந்த பாபிலோன் என்ற பெரிய சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கினேன் என்று சொன்னால் உருவாக்கினது உண்மைதான். உலக அதிசயங்களில் ஒன்றை உருவாக்கினதும் உண்மைதான். ஆனால் கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். நாம் என்ன செய்யக்கூடாது? நான் வல்லமையானவன், நான் பராக்கிரமசாலி என்று சொல்லவே கூடாது. பாபிலோனை பற்றிய 2வது சம்பவம், தகவலை நீங்கள் இங்கே வாசிக்க கேட்டீர்கள். அடுத்தபடியாக ஏசாயாவிற்கு நிறைய உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். 13ஆம் அதிகாரம், ஏசாயா 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் தொடங்கி வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் தொடங்கி, இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கற்பக்கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதில்லை. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரேபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும். ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிக்கொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாழான மாளிகைகளில் ஓரிகள் ஊளையிடும். வலுசர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரமனைகளில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரமாய் வரும். அதன் நாட்கள் நீடித்திராது என்கிறார். இங்க சொல்லப்பட்ட அதே நிலைமை இன்றைக்கு பாபிலோன்ல இருக்கிறது. நரிகளும் கோட்டான்களும் மற்ற இந்த ஆந்தைகளும் குடியிருக்கிற ஒரு பட்டணமாகத்தான் அந்த பட்டணம் இருக்கிறது. அதாவது அங்க இருக்கிற அராப் பீப்புள் அந்த இடத்திற்கு பகல்ல போவார்கள், நைட்ல போக வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அகழ்வாராய்ச்சி செய்கிறவர்கள் கூட அங்கே இரவில் தங்க மாட்டார்கள். அவர்கள் போய் ஏதாவது அகழ்வாராய்ச்சி செய்தாலும் அதை விட்டு, அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து தான் கேம்ப்ல தங்குவாங்களே தவிர அங்க தங்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு வெறும் தூசியும் மண்ணும் மண்மேடுகளும்
பலவிதமான துஷ்ட மிருகங்களும் பாம்புகளும் குடியிருக்கிற ஒரு பட்டணமாக அந்த பழைய பாழடைந்த அந்த பழைய பாபிலோன், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பாபிலோன் இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அந்த பாபிலோனிலே நிறைவேறி இருக்கிறது. என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். காட்டு மிருகங்கள், அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அராப், இன்னைக்கு அராப்ஸ் தான் அங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றதில்ல, அங்க போய் தங்குறது கிடையாது. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். அந்த ஒரு பட்டணம் இருந்தது, நேபுகாத்நேச்சார் காலத்தில் இருந்த பட்டணம், அந்த பழைய ஏற்பாட்டு பட்டணம். அதுல இடிந்து போன வீடுகள், பாழடைந்த வீடுகள், மக்களால் காலி செய்யப்பட்டு மக்கள் சிதறடிக்கப்பட்ட அந்த பட்டணம் இன்றைக்கும் இருக்கிறது. கோட்டான்கள் குடிகொள்ளும், காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாழான மாளிகைகளே ஓரிகள் ஊளையிடும். வலு சர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும் என்று சொன்னார், வந்துவிட்டது. அது இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. பாபிலோனை பற்றிய வேதாகமத்தினுடைய கடைசி தீர்க்க தரிசனத்தை நாம் எரேமியாவில் நாம் வாசிக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்திற்கு நேரம் உங்களுக்கு கவனித்து இருப்பாங்க. எரேமியா 51ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். சேசாக்கு பிடியுண்டு பூமி முழுதும் புகழும் புகழ்ச்சி அகப்பட்டது எப்படி? ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பிரமிப்பானது எப்படி? சமுத்திரம் பாபிலோன் மேல் புரண்டு வந்தது, அதன் அலைகளின் திரட்சியினால் அது மூடப்பட்டது. அதன் பட்டணங்கள் பாழுமாய் வறட்சியும் வனாந்தரமான பூமியுமாய், ஒரு மனுஷனும் குடியிராததும் ஒரு மனுபுத்திரனும் கடவாததுமான நிலமுமாய் போயிற்று. நான் பாபிலோனில் இருக்கிற பேலை தண்டிப்பேன், அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கக்க பண்ணுவேன். ஜாதிகள் இனி அதனிடத்திற்கு ஓடி வர மாட்டார்கள். பாபிலோனின் மதிலும் விழும். என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் தன் ஆத்துமாவை இரட்சித்துக் கொள்ள கடவன். உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்படும், பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும், ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். ஆகையால் இதோ, நான் பாபிலோனின் விக்கிரகங்களை தண்டிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுது அதன் தேசமெல்லாம் கலங்கும், அதில் கொலையுண்ணுகிற யாவரும் அதன் நடுவில் விழுந்து கிடப்பார்கள். வானமும் பூமியும் அவைகளிலுள்ள யாவும் பாபிலோன் மேல் கெம்பீரிக்கும். பால் கடிக்கிறவர்கள் அதற்கு வடக்கே இருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் இஸ்ரவேலில் கொலையுண்டவர்களை விழப்பண்ணினது போல பாபிலோனிலும் சமஸ்த தேசங்களிலும் கொலையுண்ணுகிறவர்கள் விழுவார்கள். பட்டயத்துக்கு தப்பினவர்களே தங்கி தறியாமல் நடந்து வருவார்கள். தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள், எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது. நிந்தையை கேட்டதினால் வெட்கப்பட்டோம். கர்த்தருடைய ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலங்களின் மேல் அந்நியர் வந்ததினால் நாணம் நம்முடைய முகங்களை மூடிற்று. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ, நான் அதன் விக்கிரகங்களுக்கு விரோதமாய் விசாரிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுது அதன் தேசமெங்கும் கொலையுண்ணுகிறவர்கள் கத்துவார்கள். பாபிலோன் வானபரியந்தம் ஏறினாலும், அது தன் பலமான அரணை உயர்த்தினாலும், அதை பாழாக்குகிறவர்கள் என்னிடத்திலிருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலிருந்து கூக்குரலின் சத்தமும் கல்தேயர் தேசத்திலிருந்து மகா சங்காரமும் கேட்கப்படும். கர்த்தர் பாபிலோனை பாழாக்கி அதிலுள்ள பெரிய சத்தத்தை ஒழிய பண்ணுவார். அவர்களுடைய அலைகள் திரளான தண்ணீர்களைப் போல இறையும், அவர்களுடைய சத்தம் அமளியாயிருக்கும். பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருவான், அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள், அவருடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். அதன் பிரபுக்களையும் அதன் ஞானிகளையும் அதன் தலைவரையும் அதன் அதிகாரிகளையும் அதன் பராக்கிரமசாலிகளையும் வெறிக்க பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி விழிவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார். பாபிலோனின் விஸ்திரணமான மதில்கள் முற்றிலும் தரையாக்கப்பட்டு அதன் உயரமான வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். அப்படியே ஜனங்கள் பிரயாச
ஆசைப்பட்டது விருதாவும் ஜாதிகள் வருத்தப்பட்டு சம்பாதித்தது அக்கினிக்கு இரையுமாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் மேல் வரும் எல்லா தீங்கையும், பாபிலோனுக்கு விரோதமாக எழுதப்பட்ட இந்த எல்லா வசனங்களையும் எரேமியா ஒரு புஸ்தகத்தில் எழுதினான். போதும். இதுவரைக்கும் படிச்சிருக்கீங்களா? இப்படி படிச்சதே கிடையாது. அதனால இனி இதுக்கு மேல பிரசங்கம் பண்ணா உள்ளேயும் போகாது. நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த வசனங்களை குறித்து வைத்துக் கொண்டு திரும்பவுமாக பாபிலோனை பற்றி சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் படித்தால்தான் நீங்க என்ன கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு சொல்றேங்க. நீங்களேன் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்கள். 3:4. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமும் உள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளால் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். 5வது வசனம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எதற்கு பதில், என்ன கேள்வி கேட்பாங்க, பிரசங்கிமார்கள் எதற்கு பதில் சொல்ல முயற்சி செய்வாங்கன்னா, 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகம். ஒரு தலைக்கு ஒரு கொம்புனா 7 தலைக்கு 7 கொம்பு இருக்கலாம், அல்லது ஒரு தலைக்கு 2 கொம்பு இருந்தா 14 கொம்பு இருக்கலாம். இது 7 தலை 10 கொம்பு. எங்க கணக்கு எங்க எப்படி ஃபிட் ஆகுங்கிற கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? இது புரியல. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, 7 தலையும் 10 கொம்புகளையும் உடைய, அடுத்தது தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள சிங்கமா புலியா கரடியா, என்ன மிருகம்? மிருகம். அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா, எப்ப கேள்வி கேட்க மாட்டீர்கள் என்று சொன்னால், தானியேலையும் எரேமியாவையும் அப்புறம் ஏசாயாவையும் நீங்கள் படித்தால் இதுக்கு ஏன் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிற விஷயம் உங்களுக்கே புரியணும். அடுத்தது அந்த ஸ்திரீயை பற்றி சொல்லி இருக்கிறோம். அந்த ஸ்திரீ ஒரு ஸ்திரீ அப்படிப்பட்ட ஒரு மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறாள். மிருகத்துக்கு 7 தலை 10 கொம்பு, அப்புறம் சிவப்பு நிறம், ரெட் கலர்ல இருக்குது அந்த மிருகம். அது என்ன மிருகம்ங்கிறது தெரியாது. டீட்டெயில் ஏன் இந்த டீட்டெயில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கு நான் சொல்றேன். இப்ப இல்லை, அடுத்த வாரம் சொல்றேன். ஆனா அதை நீங்க அந்த பேக்ரவுண்டை படிக்கணும். நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது அடுத்தது அந்த ஸ்திரீயை பற்றி சொல்லும் பொழுது, ரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்திருந்தாள், பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்தாள், தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இப்போ இந்த 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் இருக்குல்ல, யோவானுக்கு பாருங்க. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். He was astonished. ஆச்சரியமா இருக்குது அதை பார்க்கும் பொழுது. இதுல இந்த விஷயங்களை சொல்லுவதற்கு என்ன காரணம் என்பதை 2வது வசனத்தை படியுங்கள். அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அந்த ஆக்கினையை காண்பிக்கிறார். இப்ப யோவான் அந்த ஆக்கினை விவரிக்க முடியாத அளவிற்கு இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக சொன்னதே ஒழிய, நீங்கள் 7 தலைக்கு 7 விளக்கம் கொடுத்து 10 கொம்புக்கு 10 விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது உங்களை சார்ந்தது. நான் அதற்கு பொறுப்பு கிடையாது. அப்படி ஒரு விளக்கமே கிடையாது. ஆக்சுவலா இப்படியெல்லாம் விளக்கம் கொடுப்பதனால்தான் தான் மக்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் குழம்பி போய் விடுகிறார்கள். அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன். பாபிலோன் மேல் வரும் ஆக்கினை, அந்த ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன். இந்த ஆக்கினை பற்றி சொல்லும் பொழுது யோவான் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்று சொன்னால்,
வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு ஆக்கினை பாபிலோன் மேல் வருகிறது. எதை வைத்து நாம் சொல்லுகிறோம்? 7 தலை 10 கொம்பு அப்படின்னா என்ன? தூஷணமான நாமத்தை உடைய சிவப்பு நிறம் உள்ள மிருகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? விவரிக்க முடியாது. அதனுடைய பொருள் என்ன? பாபிலோன் மேல் வரும் ஆக்கினையை விவரிக்க முடியாது என்பதற்காக இவர் எடுத்த ஒரு முயற்சியை ஒழிய, நீங்க அதற்கு 7 தலையை வரைஞ்சு 10 கொம்பை வரைஞ்சிட்டு நீங்க ஒவ்வொரு கொம்புக்கும் ஒரு விளக்கமும் 7 தலைகளுக்கு 7 விளக்கம் நீங்கள் கொடுத்தால் அதற்கு யோவானும் பொறுப்பாக முடியாது, நானும் அதற்கு பொறுப்பாக முடியாது. சிம்பிள். புரிஞ்சுதல உங்களுக்கு? அப்போ இந்த பாபிலோனுடைய அந்த வீழ்ச்சியை பற்றி எரேமியா சொல்லுகிறார். எரேமியாவுடைய காலம் என்ன? யூதா ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற அந்த பீரியட் தான். எரேமியா பாபிலோனுக்கு நீ சிறைப்பட்டு போவாய் என்பதை பற்றி சொல்லுகிறார். மக்கள் எங்கே இருக்கிறார்கள்? எருசலேமில் தான் இருக்கிறார்கள், யூதாவில் தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் போகவில்லை. எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் எச்சரிக்கிறார். வடக்கிலிருந்து வருகிறது, 2 தீமைகள் உன்னிடத்தில் இருக்கிறது. இப்படி எரேமியன் மூலமாக எச்சரிக்கிறார். எரேமியா சொல்லும் பொழுது ஜனங்கள் யூதாவிலே எருசலேமில் தான் இருக்கிறார்கள். எரேமியாவுடைய காலம் முடிவடைகிற அதாவது அவருடைய பீரியட் தீர்க்க தரிசனம் சொல்லி முடிவடைகிற காலத்தில் இவர்கள் எங்கே கொண்டு செல்லப்படுகிறார்கள் சொன்னால் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டதற்கு பிறகு எருசலேம் பட்டணத்தை பார்த்து எரேமியா புலம்பினார். அதுதான் எரேமியாவினுடைய புலம்பல். புலம்பி தள்ளிட்டார். எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி சொல்லும் பொழுது he was called as a weeping prophet, அழுகிற தீர்க்கதரிசி என்று அவருக்கு பெயர். எரேமியாவிலே எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? எரேமியாவில் 52 அதிகாரம். 52 அதிகாரங்கள் முழுவதும் அழுதவர். அதற்கு பிறகு அவருக்கு அழுகே வரல, புலம்ப ஆரம்பித்து விட்டார். laments. He was crying. Finally, he was lamenting. புலம்புகிறார். இவர் புலம்பும் பொழுது யூதர்கள் எங்கே போய்விட்டார்கள்? பாபிலோனுக்கு போய்விட்டார்கள். அந்த எரேமியா தான் கடைசியிலே பாபிலோனை பற்றி அவர் சொல்லுகிற அந்த விழுந்து போகிற விஷயம். படிக்க படிக்க எப்படி இருந்தது பார்த்தீங்களா? நீங்க எப்படியெல்லாம் அதனுடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? இப்ப நீங்க சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தை விளக்குவதற்கு முன்பாக ஏசாயாவில் சொல்லப்பட்ட விஷயத்தையும், எரேமியாவில் சொல்லப்பட்ட விஷயத்தையும், தானியேலில் சொல்லப்பட்ட விஷயத்தையும், ஆதியிலேயே பாபிலோன் எப்படி மக்களால் கூடி தேவனுக்கு விரோதமாக காரியத்தை செய்ய நினைத்த பொழுது தேவனால் அது தள்ளப்பட்டதையும் நான் புரியாமல் வெளிப்படுத்தல் 17க்கு வரலாமா? நம்ம வரவே கூடாது. ஆகையினாலதான் நான் உங்களை அங்கே படிக்க சொன்னேன். அங்கே படிக்கும் பொழுது ஆதியிலிருந்தே அந்த பட்டணத்தை வைத்து 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 ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டில் அவர் பாபிலோனை வைத்து சொல்லுகிறார் என்று சொன்னால் he was not only talking about one particular city Babylon, பாபிலோனை போல இருக்கிற மகா பெரிய நகரங்களை பற்றி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாம்பே, கோயம்புத்தூர், டெல்லி, சென்னை, நியூயார்க், டோக்கியோ, மாஸ்கோ, இப்படி இருக்கிறதான பட்டணங்கள் அதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? நெக்ஸ்ட் வீக் வாங்க, உங்களுக்கு கிளியரான ஒரு பிக்சர் கொடுக்குறோம். ஒரு சிட்டினா, மெட்ரோபாலிட்டன் சிட்டினா அது எப்படிப்பட்ட விஷயங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் மக்கள் சிட்டிஸ்ல இன்றைக்கு மூவ் ஆகி கொண்டிருக்கிறார்கள், கடைசியில் அந்த பட்டணங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்கிற விஷயத்தையும் ஆண்டவர் இங்கே சொல்லி வைத்திருக்கிறார். 7 ஹில்ஸ் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விஷயத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 7 மலைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பீப்புள் ராங்கா இன்டர்பிரட் பண்ணுவாங்க. ரோமில் இருக்கிற 7 மலைகளை பற்றி சொல்லுவார்கள். ரோமில் இருக்கிற 7 மலைகளை பற்றி இவர் சொல்லவில்லை. கடைசி காலத்திலே இருக்க போகிற பட்டணங்களை, முக்கியமான பட்டணங்களை பொறுக்கி எடுத்துத்தான் அவர் பேசியிருக்கிறார். ஆனால் இனிமேல் இன்னும் நாட்கள் வரப்போகிறது, பட்டணங்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் இன்றைக்கு இந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆகிலான பாபிலோனை நாம் படிப்பது ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க போய் இப்போ பாபிலோன்ல தான் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. பாபிலோன் எப்படி ஆதியிலேயே ஒரு மிகப்பெரிய பட்டணமாக செல்வமும் செழிப்பும் மேன்மையும் அலங்காரமும் இருக்கிற மாடர்ன்ல எல்லா மாடர்ன்லையும் அங்கதான் ஹையஸ்ட் மாடர்ன், ஹையஸ்ட் ஹைடெக்
எல்லாமே இருந்ததை உதாரணப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆகினாலே யோவான் எடுத்த ஒரு முயற்சி, அவர் பார்க்கிறார், பார்த்ததை நமக்கு சொல்ல வருகிறார். ஆக்கினி உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார், அவர் பார்த்தார். பார்த்துட்டு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பெரிய ஆக்கினை பாபிலோன் மேல் வருகிறது என்பதை மக்களுக்கு எவ்வாறு சொல்லுவது? 7 தலை 10 கொம்பு, தூஷணமுள்ள நாமத்தினால் நிறைந்த சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகம். ஏன்னா நீங்க குதிரைன்னு சொன்னாலும் 7 தலை எப்படி இருக்குன்னு கேட்கலாம், கழுதைன்னு சொன்னாலும் கேட்கலாம், சிங்கம்னு சொன்னாலும் கேட்கலாம், புலின்னு சொன்னாலும் கேட்கலாம். இது அதெல்லாம் கிடையாது, ஒரு பீஸ்ட், அவ்வளவுதான், ஒரு பெரிய மிருகம். அந்த மிருகத்தின் மேல ஒரு ஸ்திரீ அமர்ந்திருக்கிறாள். அந்த ஸ்திரீயை அழகாக விளக்கி இருக்கிறான். அந்த ஸ்திரீனுடைய கையிலே பரிசுத்தவான்களுடைய ரத்தம் இருக்கிறது. நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லி இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ அடுத்ததெல்லாம் நீங்க படிக்கணும். படிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா சில விஷயங்கள் ஏதோ இருந்தது, இருக்கிறது, இனி வருகிறது என்கிறதான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அந்த டீட்டெயிலுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா சப்ஜெக்ட் மேட்டரை விட்டுருவீங்க. இன்றைக்கு சிலர் பண்ணுகிற தவறு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதற்கு டீட்டெயில் விளக்கம் கொடுக்க போவாங்க. ஆனா அதுல பேக்ரவுண்ட்ல ஒரு மீனிங் இருக்கிறது என்பதை மக்கள் மறந்து விட்டு டீட்டெயிலுக்குள்ள போயிடுவாங்க. அப்ப எதை விட்டுருவாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா சொல்ல வருகிற கருத்தை விட்டுவிட்டு யோவான் எதை சொல்ல வருகிறார் மக்களுக்கு என்பதை முற்றிலுமாய் இவர்கள் இழந்து விடுவார்கள். மக்களை இன்னொரு ட்ராக்ல கொண்டு போய் வழி நடத்தி கொண்டிருப்பார்கள். அது கடைசியில் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தும் விசேஷமா அது வேண்டாம், நமக்கு அது தேவையில்லை, அது நமக்கு புரியாது, அது ரொம்ப பயமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். யார் பயப்பட வேண்டியதில்லை என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்பட வேண்டும் என்கிற அவசியமே கிடையவே கிடையாது. நமக்கு தைரியத்தை கொடுப்பதற்காக எழுதப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷம். நீங்கள் யோசித்து பாருங்கள். யோவான் சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில பயமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? பயமா தான் இருக்கும். சிறைச்சாலை பயம். அடுத்தது 7 சபைகள். 7 சபைகளும் ரோமர்களால் நெருக்கப்பட்டு மிகப்பெரிய பாடுகளுக்குள்ளாக போய் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பயத்தில் இருக்கிற மனிதனுக்கு இவ்வளவு விஷயங்களையும் நம்ம பயப்படுத்துற மாதிரி சொன்னா அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் யாருக்கு எழுதப்பட்டது என்று சொன்னால் பயந்த நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு நீ பயப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று சொல்லுவதற்காக எழுதப்பட்டதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். ஆனா நமக்கு இதை கேட்ட எப்படி இருக்கு? நடுங்குது, அலர்ஜியா அவர் இருக்கு. வேணுமா, இது எதுக்கு இந்த புஸ்தகம் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். இல்ல, இது யாருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது, யாருக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது என்று சொன்னால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு, கர்த்தரால் வைராக்கியமான விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியும் மிகுந்த தைரியத்தையும் கொடுப்பது மட்டுமில்லாமல் ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட பாபிலோனை படிப்பதற்கு முன்பாக தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட பாபிலோனை முதலாவது தைரியமாய் படியுங்கள், சந்தோஷமாய் படியுங்கள். நாம் அதில் இன்க்ளூட் ஆவது கிடையாது. we all excluded already. நம்ம அதிலிருந்து என்ன பண்ணிட்டோம்? வெளியே வந்துட்டோம். ஆகினால நாம் ஒரு நாளும் இதை பற்றி கவலைப்படவும் வேண்டியதில்லை, பயப்படவும் வேண்டியதில்லை. தொடர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் படித்துக் கொண்டு வாருங்கள். 17ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷனை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதற்கு முன்பாக தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் ஏசாயா, எரேமியா, தானியேல், ஆதியாகமத்தை இன்னொரு முறையாவது படித்தால் தான் புரியும் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? அப்போ உங்களுடைய வாயின் வார்த்தையை சொல்லுகிறது, இன்னொரு முறை படித்து விட்டு வருகிறோம், அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணுங்க, நீங்களே சொல்லி நீ முடிச்சிட்டீங்க. So you put a full stop for my preaching today. Now it is your responsibility to go and read once again all of the mentioning about Babylon in Jeremiah, Isaiah and Daniel as well as in Genesis. ஓகே? ஆகினால ஃபர்ஸ்ட் நீங்க ஒன்று எதை விட்டுறன்னு கேட்டீங்கன்னா பயத்தை விட்டுறணும், பயப்படக்கூடாது. டீட்டெயிலுக்கு விளக்கத்துக்கு போகக்கூடாது. அங்க ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்ட அந்த கான்டெக்ஸ்ட் வசனத்தை பிடிச்சிட்டீங்கன்னா போதும். அதற்கு பிறகு இது ஏன் சொல்லி இருக்கிறது, 10 கொம்பு, 7 தலை, சிவப்பு, ரத்தாம்பரம், மிருகம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. முன்னால் வர சாப்டர்ஸ்ல வருகிற பொழுது ரக்கைகள், இத்தனை ரெக்கை, 6 ரெக்கை உள்ள ஒரு மிருகம் சொல்லும் பொழுது 6 ரெக்கை எங்க பொறுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு இது ஏன் டீட்டெயிலுக்கு போகக்கூடாது, இதனுடைய பேக்ரவுண்ட் மீனிங் என்னங்கிறது ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகினால
இது உங்களுக்கு எளிமையாக புரியும் என்று சொல்ல நினைக்கிறேன். அதனால தொடர்ந்து 17ஆம் அதிகாரத்தையும் கூட ஒரு முறைக்கு 2 முறை படித்துக் கொண்டு வாருங்கள். அடுத்த வாரத்தில் நாம் இந்த காரியங்களை நாம் தியானிக்கலாம். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல மாலை பொழுதற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, பாபிலோன் என்கிறதான அந்த மகா பெரிய பட்டணம் அழிய போகிறது, ஆனால் நாங்கள் அதற்கு தப்பித்துக் கொண்டோம் என்கிற நல்ல செய்தி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். யோவானுக்கு நீர் காண்பித்தீர், பாபிலோனுக்கு நடக்க போகிற மகா பெரிய ஆக்கினையை காண்பித்தீர். அதை அவர் விளக்க முயற்சிக்கிறார், அதை விளக்கினார். ஆண்டவரே, எங்களுக்கு அது தைரியத்தை கொடுத்தது, எங்களுக்கு அது சந்தோஷமாய் இருக்கிறது. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் அகந்தைகள் இருக்கக்கூடாது, பெருமைகள் இருக்கக்கூடாது, மேட்டிமைகள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, தகப்பனை படித்திருக்கிறோம் என்கிறதான ஒரு பெருமையான எண்ணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ராஜா கர்த்தர் தாமே நீர் எங்களோடு கூட எங்களை வழிநடத்துவீராக. கடைசி காலங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்தருளும். துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. Praise the Lord. God bless you.